ஆபீஸ் வரவே மாட்டேற. ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை லவ் பண்ற உனக்கே தெரியும்ல. அந்த பொண்ணை விட்டு போனா என்ன சாவத்து என்ன மதிச்சாங்கடா. உனக்கு என்ன போற? டிசிஎஸ்ல வேலை செய்யற, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் வாங்குற, யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட் வர. இதை விட வேற என்னடா வேணும்? நான் ராஜாவா இருந்தாலும் நான் எஸ்சி ஜாதிடா, அவங்க எம்பிசி ஜாதி. அவங்க கண்ணுக்கு நான் நாயா தான் தெரிவேன். சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே. இந்த பொழப்புக்கு 4 பேர் மில்க் பண்றதுக்கு ஒரு அளவே இல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா? பெத்தது நான் தானே, உன்னை படிக்க வச்சது நான் தானே, உனக்கு சோறு போட்டேன்ல, உனக்கு துணிமணி எடுத்து கொடுத்தேன்லப்பா, இல்ல ரோட்ல விட்டனா? அந்தந்த டயத்துக்கு சட்டி போடையில சட்டி எடுத்து கொடுத்தேன், பேண்ட் போடையில பேண்ட் எடுத்து கொடுத்தேன். இது வரைக்கும் நீ போட்டுக்க, கழுத்துல போட்டுக்க சங்கிலி வரைக்கும் நான் தான் எடுத்து கொடுத்தேன். நீ படிச்சிருக்க பட்டம் வரைக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன். பொண்ணு மட்டும் நான் பார்க்க மாட்டேனா உனக்கு? இது வரைக்கும் என் புருஷன் கௌரவமா வண்டி 3 வண்டி வச்சு ஓட்டிட்டு இருந்தவரு இப்ப மம்படி வேலைக்கு போய் என்ன உட்கார வச்சு சோறு போடுறாரு. அதான்டா அந்த சாதி சாதிங்கிறேன். அப்புறம் இதுக்கு 3 தடவை டைவர்ஸ் கொடுக்கறதுக்காண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனேன். பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாவும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது. அது எது எங்கெங்க இருந்தா அதுக்கு மரியாதையோ அதான் அங்கதான் இருக்கணுங்கய்யா. திரு மதிப்பிற்குரிய பண்டிப்பயலே, எல்லாம் சொத்த திங்கிற இல்ல வேச்சு திங்கிற பிப்பயலே. என்னடா என்ன அந்தந்த இடத்துல உனக்கு இருக்கணும்? பியோட மோசமா இருக்கான் அவனுங்க. ஜாதி ஜாதின்ட்டு ஜாதி பீ தான். பண்டி பீ மாதிரி மூஞ்சப்பி தான் இருக்கு. இவன் அப்படி இருப்பான். ஐயா தயவு செஞ்சு மைக்க கொடுத்துருங்க. சுத்தம் மட்டும் போடா.